அடுத்த 7 நாட்கள் 1981 வெளியானது. தனது மனைவியின் முதல் கணவர் இன்னும் உயிருடன் இருப்பதை அறிந்த ஒரு சாமானிய மனிதன் மீண்டும் அவர்களை ஒன்று சேர்க்க போராடும் ஒரு கதை. முந்தானை முடிச்சு 1983 வெளியானது. ஒருவன் மனைவியை இழந்த ஒரு பள்ளி ஆசிரியர் சூழ்நிலையால் ஒரு கிராமத்து பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் கதையை மையமாக கொண்ட நகைச்சுவை திரைப்படம் இது. மௌன கீதங்கள் 1981 வெளியானது. புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு இடையில் ஏற்படும் ஆங்காரம், தவறான புரிதல்கள் இவற்றை மையமாக எடுத்த படம் இது. இன்று போய் நாளை வா 1981 வெளியானது. வேலையில்லாத 3 இளைஞர்கள் தங்கள் குடியிருப்பு பகுதியில் உள்ள பெண்களை கவர முயற்சிக்கும் சுவாரஸ்யமான கதை. சின்ன வீடு 1985 வெளியானது. சமூகத்தின் அழுத்தத்திலிருந்து தப்பிக்க ஒரு இளைஞன் தனக்கென கற்பனை மனைவியை உருவாக்கி மையமாக கொண்டு நகைச்சுவை திரைப்படம். தூறல் நின்று போச்சு 1982 வெளியானது. கவலையற்ற கிராமத்து இளைஞனின் வாழ்க்கை காதல் வந்த பிறகு எவ்வாறு மாறியது என்பதை அழகாக படமாக்கினார். தாவணி கனவுகள் 1984 வெளியானது. படித்தும் வேலை கிடைக்காத இளைஞர்கள் புதுமையான தொழில்களை தொடங்கி வாழ்க்கையில் முயற்சிக்கும் ஒரு கதை. அடுத்த 7 நாட்கள் 1981 வெளியானது. தனது மனைவியின் முதல் கணவர் இன்னும் உயிருடன் இருப்பதை அறிந்த ஒரு சாமானிய மனிதன் மீண்டும் அவர்களை ஒன்று சேர்க்க போராடும் ஒரு கதை. முந்தானை முடிச்சு 1983 வெளியானது. ஒருவன் மனைவியை இழந்த ஒரு பள்ளி ஆசிரியர் சூழ்நிலையால் ஒரு கிராமத்து பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் கதையை மையமாக கொண்ட நகைச்சுவை திரைப்படம் இது. மௌன கீதங்கள் 1981 வெளியானது. புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு இடையில் ஏற்படும் ஆங்காரம், தவறான புரிதல்கள் இவற்றை மையமாக எடுத்த படம் இது. இன்று போய் நாளை வா 1981 வெளியானது. வேலையில்லாத 3 இளைஞர்கள் தங்கள் குடியிருப்பு பகுதியில் உள்ள பெண்களை கவர முயற்சிக்கும் சுவாரஸ்யமான கதை. சின்ன வீடு 1985 வெளியானது. சமூகத்தின் அழுத்தத்திலிருந்து தப்பிக்க ஒரு இளைஞன் தனக்கென கற்பனை மனைவியை உருவாக்கி மையமாக கொண்டு நகைச்சுவை திரைப்படம். தூறல் நின்று போச்சு 1982 வெளியானது. கவலையற்ற கிராமத்து இளைஞனின் வாழ்க்கை காதல் வந்த பிறகு எவ்வாறு மாறியது என்பதை அழகாக படமாக்கினார். தாவணி கனவுகள் 1984 வெளியானது. படித்தும் வேலை கிடைக்காத இளைஞர்கள் புதுமையான தொழில்களை தொடங்கி வாழ்க்கையில் முயற்சிக்கும் ஒரு கதை.